பச்சை பசேல்னு மலைகள் மீது ஒரு போர்வையை போர்த்தியது போல மிக அழகாக காட்சியளிக்கும் இந்த இடம் கண்டிப்பாக ஒரு ஹில் ஸ்டேஷனாக தான் இருக்கும் அப்படின்னு பார்த்ததும் முடிவு பண்ணியிருப்பீங்க இல்லையா? இந்த இடம், இந்த மலைத்தொடர்கள் எங்கே இருக்கு, இந்த இடத்துக்கு எப்படி போகலாம், எப்போ போகலாம், இல்லை போகலாமா வேணாமா அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தூரமாக ஒரு மலைத்தொடர் தெரியுது இல்லையா? அந்த மலைத்தொடர் தான் நம்ம முதல்ல பார்த்த மலை. சரி, இந்த மலைத்தொடர் எந்த மலைத்தொடர் அப்படின்னு கேட்குறீங்க இல்லையா? கண்டிப்பாக சொல்கிறேங்க. தருமபுரி மாவட்டத்திலேயே ஓவர் ஹைப் கிளப்பப்பட்ட ஒரு ஸ்பாட் அப்படின்னா இந்த ஸ்பாட் தான். இது ஹில் ஸ்டேஷன் சொல்லுவாங்க. கண்டிப்பாக நம்பிடாதீங்க. இந்த இடம் வத்தல் மலை. வெயில் காலத்தில் போனீங்கன்னா உண்மையாலுமே இந்த மலை வத்தல் மலை தான், ஒன்றுமே இருக்காது. மழைக்காலங்களில் மட்டும்தான் இந்த பசுமையெல்லாம் பார்க்க முடியும். நீங்கள் ஏற்காடு மாதிரி இருக்கும், இல்லை ஊட்டி மாதிரி இருக்கும், கொடைக்கானல் மாதிரி இருக்கும், அட்லீஸ்ட் ஏலகிரி மாதிரி இருக்கும்னா இமேஜின் பண்ணி பார்த்துடாதீங்க. அந்த அளவுக்கு இந்த இடம் ஒர்த் கிடையாது. நிறைய யூடியூப் சேனலில் அத்தனை ஹேர்பின் பென் இருக்கு, இத்தனை ஹேர்பின் பென் இருக்கு, செமையாக இருக்குது அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க. அதை நம்பி நீங்கள் எங்கள் மெட்ராஸ்லேருந்து வரேன், கோயம்புத்தூர்லேருந்து வரேன்னு வந்தீங்கன்னா வாழ்க்கையே வெறுத்துருவீங்க. அந்த அளவுக்கு மோசமாக தான் இருக்கும். பார்க்க பச்சை பசேல் தெரியுதுன்னு நினைப்பீங்க. பாருங்கள், மழை பெஞ்சிருக்கு. மழை பெஞ்ச உடனே எடுத்த வீடியோ இது. அதனால் உங்களுக்கு பச்சை பசேல்னு காட்சி அளிக்குது. இதே வெயில் காலத்துலாம் வீடியோ எடுத்தோன்னா அது வேறு மாதிரி ஒரு எஃபெக்டில் இருக்கும். இந்த இடத்துக்கு யார் வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தருமபுரி மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் கொஞ்சம் ஃபேமிலியோட ஒரு ரிலாக்ஸ்டாக ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், அப்படி ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினச்சா இந்த இடத்துக்கு வரலாம். இந்த இடத்துல மேலே கடைகள் எதுவும் கிடையாது. 2 ரிசார்ட் மட்டும் இருக்குது. ரிசார்ட்டுன்னு சொல்ல முடியாது, தங்கும் விடுதி 2 லாட்ஜ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோதான். மற்றபடி ஒன்றுமே கிடையாதுங்க. சாப்பிட்றதுக்கு கூட உங்களுக்கு ஒன்றுமே கிடையாது. அந்த மாதிரி தான் இருக்கும். டவுன் பஸ் ஒன்று மேலே போயிட்டு இருக்குது தருமபுரி டவுன்லேருந்து. அவ்வளோதான். இது 10 மழை தான் பேஞ்சது இல்லையா? அதனால் பார்த்தீங்கன்னா செக் டேமில் தண்ணி வலிஞ்சு ஓடுது. மற்றபடி தண்ணியெல்லாம் ஒன்றுமே இருக்காது. இந்த இடத்துக்கு வரது யாருன்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் ஒன்று லவ்வர்ஸ் வருவாங்க லோக்கல்லேருந்து, அப்படி இல்லைனா குரூப்பாக பசங்க யாராவது தண்ணி அடிக்கணும்னு நினச்சாலும் அவங்க வருவாங்க. அவ்வளோதான். மற்றபடி இந்த இடம் கண்டிப்பாக ஒர்த்தே கிடையாது. தருமபுரியோட மிக 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 ஓவர் ஹைப் கிளப்பப்பட்ட ஸ்பாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வத்தல் மலை தான். சத்தியமணியோட சொல்லுவாங்க இது ஹில் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக ஹில் ஸ்டேஷன்லாம் நம்பிடாதீங்க, அங்கே ஒன்றுமே கிடையாது. பார்க்கறதுக்கு 2 வியூ பாயிண்ட் இருக்கும். அந்த 2 வியூ பாயிண்ட்டையும் உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிட்டேன். மற்றபடி மலை மேலே ஸ்கூல் இருக்கும். ஸ்கூல் பக்கத்தில் ஒரு நடுகள் ஒரு ஹீரோ ஸ்டோன் ஒன்று இருக்கும். ஸோ அதெல்லாம் வீடியோவில் எடுக்கல. கீழே ஃபால்ஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க. அது ஒன்றும் இல்லை, செக் டேம்லேருந்து வழியக்கூடிய தண்ணி தான் ஃபால்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுவும் மழை காலத்தில் நல்லா மழை பெய்கிற வரும்போது தான் அங்கே தண்ணி நல்லா வரும். மற்றபடி நான் சொல்லிக்கிறவங்களாம் ஒர்த்து கிடையாதுங்க. உங்களுக்கு ஏற்காடுலேயோ ஊட்டிலையோ மேலே போனீங்கன்னா உங்களுக்கு நிறையா ஃப்ளவர் கார்டன் அந்த மாதிரி நிறையா இருக்கும். அங்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது. குடிக்கிறதுக்கு கூட தண்ணி கிடைக்காது. அந்த மாதிரி ஒரு இடம் தான் வத்தல் மலை. அதனால் நான் ரெக்கமெண்ட் கண்டிப்பாக இந்த மலைக்கு இந்த இடத்துக்கு வாங்கன்னு சொல்லிட்டு நான் யாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். யாருக்காவது அந்த மலையை பார்க்கணுன்னு ஆசையாக இருந்தால் இதை ஓவர் ஹைப் கிளாக போட்டு வீடியோ எடுத்து போட்டிருப்பாங்க சில சேனல்ஸில். அந்த சேனலில் பார்த்து ரசிச்சுக்காங்க. தகவல் நாட்டில் மற்றும் ஒரு சில பகுதிகளை பற்றி மற்றும் ஒரு காணொளி பேசுவோம். நன்றி, வணக்கம்.